அப்படி அவர்கள் நம்புவார்கள் இருந்தால் பில்லியன் கணக்கான டாலர்களை இங்கே கொண்டு வந்து முதலீடு செய்வார்களா என்று சொன்னால் நீங்கள் சொன்னால் அவ்வளோ விஷயம் நடக்கும். இது ஒரு ஜனாதிபதினால் செய்யக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு அமைச்சரவை, ஜனாதிபதி, பிரதமர், பாராளுமன்றம் எல்லோரும் இதற்கு பங்களிப்பு செய்ய வேண்டும். இளைஞர்கள் மிகவும் கடினமாக வேலை செய்ய தயாராக இருக்க வேண்டும். இன்று நாம் கதைச்சேன், சீன மாணவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் 24 மணித்தியாலமும் வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். இளைஞர்கள், தனியார் துறையில் வேலை செய்பவர்கள் ஸ்டாண்ட் பை ஃபார் 24 hours. அவர்கள் எந்த நேரம் கோல் பண்ணாலும் ஓட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார்கள். செல்வத்தை கொலைத்திருக்கிறார்கள். தென்கொரியாவில் இன்றைக்கு ஒரு மாணவன் என்னிடம் சொன்னார், தங்கள் நாட்டில் 80% மதம் இல்லாதவர்கள். நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தது சீனர்களை விட, வடகொரியர்களை விட நாங்கள் செல்வ செழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அவர்கள் ஜப்பானுக்கு நிகராக வந்து விட்டார்கள். ஆகவே மற்ற நாடுகளை பாருங்கள், அவர்கள் எப்படி முன்னேறினார்கள். கடின உழைப்பாளிகள், அவர்கள் பொருளாதாரம் எல்லா காரணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. நீங்கள் மதம், மொழி, இனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களா இருந்தால் நீங்கள் வறிய நாடாக தான் இருக்க வேண்டி வரும்.